வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன செய்ய போகிறோன்னா செட்டிநாடு ஸ்பெஷல் தக்காளி சட்னி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 4 தக்காளியை நல்லா கழுவி நறுக்கி வச்சுருக்கேன். 3 வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 5 பட்டை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல போட்டுக்கங்க. நான் 5 தான் எடுத்திருக்கேன். வாங்க இதை இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். 4 தக்காளி, 3 வெங்காயம், 5 பட்டை மிளகா, 2 பல் பூண்டு, கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. இப்போ தாளிச்சிடலாம். அடுப்பில் ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். காயட்டும். சூடானோடனே ஒரு அரை ஸ்பூன் கடுகு, கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இந்த சட்னிக்கு எண்ணெய் கொஞ்சம் கூட ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். அதான் 5 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். அதோட 2 பல் பூண்டை தட்டி போட்டிருக்கேன். நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதையும் இதோட சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்ற தேவையில்லை. நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுருப்போம். மிதமான தீயிலே வச்சுக்கலாம். இது ரொம்ப தெறிக்கும், அதனால நல்லா மூடி வச்சிடலாம். ரெடி ஆயிடுச்சு தக்காளி சட்னி. இது இட்லி, தோசை, வெள்ளை பணியாரம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். எண்ணெய் பிரிஞ்சிருச்சு, இறக்கிடலாம். சூப்பரான தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.